கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தருமபுரி செக்ஷன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த தருமபுரி பகுதியானது 2011ஆம் ஆண்டு வடதமிழ் கான்ஃபரன்ஸில் இருந்து பிரிக்கப்பட்டு ரீஜனாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில் ஊழிய வளர்ச்சி, பொருளாதார தன்னிறைவு, மேம்பாடு அடைந்தபடினால தென்கிழக்கு இந்திய யூனியன் தலைவர் பாஸ்டர் டேனியல் தேவதாஸ், செயலாளர் பாஸ்டர் ஜீவா, பொருளாளர் எல்டர் எஸ்டி மோகன் ஆகியோரால் 2019 வருஷம் செக்ஷன் என்ற நிலைமைக்கு சிபாரிசு செய்யப்பட்டு டிவிஷன் தலைவர்களால் அது அங்கீகரிக்கப்பட்டு இப்பொழுது செக்ஷனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ரீஜன் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் முதலாவதாக பாஸ்டர் எஸ்வி அலெக்சாண்டர் டைரக்டராகவும், செக்ரட்டரி ட்ரெஷரராக எல்டர் ராபின்சன் கிறிஸ்டோபர் அவர்களும் ஆண்டுடைய ஊழியத்திற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு செக்ஷன் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரி பகுதியில் 27 அங்கீகரிக்கப்பட்ட திருச்சபைகளும் 15 சிறு குழுக்களுமாக இயங்கி கொண்டு வருகிறது. ஏறக்குறைய 5500க்கும் மேற்பட்ட அங்கத்தினர்களை இந்த தருமபுரி பகுதி உள்ளடக்கியிருக்கிறது. இதில் ஆங்கில திருச்சபையும் தெலுங்கு திருச்சபையும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சதனேஷியா டிவிஷன் தலைமை அலுவலகமும் இந்த தருமபுரி பகுதியில் அமைந்திருக்கிறதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 18 ஊழியர்களும் 18 ஜேஎஃப்ஏ தன்னார்வ ஊழியர்களும் இந்த பகுதியிலே ஆண்டுடைய ஊழியத்தை மிகவும் வல்லமையாக செய்து வருகிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாக இந்த தருமபுரி பகுதியில் நடைபெற்று வந்த படைமுயற்சி கூட்டங்கள், இன்னும் இடம் வாங்கப்பட்டது, ஆலய கட்டுமான பணி ஆகியவற்றை குறித்து சுருக்கமாக படக்காட்சிகளோடு கூட தொகுத்து வழங்குவதிலே மிக்க பெருமைப்படுகிறோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என நம்புகிறேன். பார்த்து மகிழுங்கள். The Lord has been good to Dharmapuri section. He has blessed and led His work in this part of Tamil Nadu for the past 10 years. In fact, I and my family are so happy to be part of the work here. This is our 9th year that we are working in Dharmapuri section, and 3rd time we have come back to serve in this place. One of the best things that my wife and I like about working in Dharmapuri section is the work environment that Pastor Mohan and Mr. Franklin have created
during their leadership. It's so nice to be part of their team. They are God-fearing leaders who know how to relate with workers, how to get the work done, and they are leaders with a vision for this part of Tamil Nadu. We are so happy that we could be part of their workforce, and I believe that the Lord will use all of us to do bigger things in the near future. தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டமானது உதயமாகி அது ஒரு ரீஜியனாக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது செக்ஷனாக உயர்வு பெற்றிருப்பது தேவ கிருபையினாலே இப்பொழுது 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கு முன்பு நம்முடைய வட தமிழ் பகுதி கான்ஃபரன்ஸ் மூலமாக இந்த பகுதியில் ஊழியம் நடந்து கொண்டு வந்தது. என்னுடைய பெயர் பிலிப் ஜெகதீசன். 1977-78 ஆண்டுகளிலே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் பரிசுத்தமான ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே சபைகள் இல்லை. சேலத்திலே சபையை விட்டால் அடுத்தது வேலூரில் தான் இருக்கும். வேலூரில் விட்டால் அடுத்தது பெங்களூரில் தான் நம்முடைய சபைகள் இருக்கும். இடைப்பட்ட இந்த 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நமக்கு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபைகள் கிடையாது. ஆரம்பத்தில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு பாலக்கோடு என்கிற பகுதியில் முதல் தேவாலயமானது கட்டிடம் கட்டப்பட்டு அங்கே திறப்பட செய்யப்பட்டது. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபினால் இருக்கிறதுனாலே இப்பொழுது போதகர் டி மோகன், மிஸ்டர் ஃப்ராங்க்லின் பொன்னையா ட்ரெஷரர், பாஸ்டர் டி மோகன் பிரசிடெண்ட், இந்த டீம் ஸ்பிரிட்டோட இவருடைய தலைமையின் கீழாக இந்த 2 மாவட்டங்களில் பலமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் செய்து இந்த ஸ்தாபனம் இந்த அளவுக்கு வளருவதற்கு காரணமாய் இருப்பது இந்த செக்ஷன். இங்கே பணியாற்றக்கூடிய போதகர்கள், விசுவாசிகள், மூப்பர்கள், போதகர் டி மோகன், மிஸ்டர் ஃப்ராங்க்லின் பொன்னையா அவருடைய தலைமையின் கீழாக இந்த செக்ஷன் நல்ல முறையிலே தேவனுடைய கிருபையினால் வளர்ப்பட வேண்டும். இங்கே சபைகள் ஸ்தாபிக்கப்படும் பொழுது இங்கே டிவிஷன் அலுவலகமும் கூட கிடையாது, செக்ஷன் யூனியன் எதுவுமே கிடையாது. 1977 இந்த சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு ஏறக்குறைய இன்றைக்கு ஒரு 20 சபைகளுக்கு மேலாக சபைகள் வளர்ந்திருப்பதற்கு காரணம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவுதான். இந்த சபை இன்னும் மென்மேலும் வளரப்பட வேண்டும். நம்முடைய சபைக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய உலகளாவிய திருச்சபையினுடைய தலைமைப்பிடம் தென்னாசிய மண்டலம் நமது மாவட்டத்தில் இருப்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம். எனவே விசுவாசிகள் இன்னும் நாம் இந்த கடைசி காலம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய போதகர் டி மோகன், மிஸ்டர் ஃப்ராங்க்லின் பொன்னையா இந்த டீம் ஊழியக்காரர்களோடு சேர்ந்து அவர்கள் தோளோடு தோள் நின்று இந்த பகுதியில் நடக்கக்கூடிய ஊழியத்தை நாம் பலப்படுத்துவோமாக. இப்பொழுது தருமபுரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய ஊழியங்கள் தேவ கிருபையினால் பலப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிப்போம். நான் இப்பொழுது அந்த காமகிரி என்கிற அந்த மலை தேசத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெட்டமுகலாலும் 2500 அடி சீ லெவல் மேலே இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஊழியமானது ஸ்தாபிக்கப்பட்டது. தேவனுடைய கரம் இருந்து இந்த ஊழியங்கள் நடந்து வருகிறது. தொடர்ந்து நம்முடைய ஒத்துழைப்பை நம்முடைய உலகளாவிய இந்த திருச்சபைக்கு நாம் கொடுத்து இன்னும் ஆண்டுடைய திருவரைக்கு முன்பதாக 100 சபைகளுக்கு மேலாக இந்த மாவட்டங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும். அதற்காக போதகர் டி மோகன் அவர்களுடைய தலைமையின் கீழ்
நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க நாம் ஒப்படைப்போம். குறிப்பாக நம்முடைய யூனியன் தலைவர் போதகர் தேவதாஸ் அவர்கள், இந்த நாளில் கூட டேனியல் தேவதாஸ் ஐயா அவர்கள் தலைமையின் கீழாக ஊழியங்கள் நல்ல முறையில் வளர்ந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவர்களுடைய ஊழியத்தை தேவன் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் எல்லோரும் சேர்ந்து கரங்களை இணைந்து தோளோடு தோள் நின்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாகவும் மற்றவர்கள் ஆயத்தப்படுத்துவோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். இந்த செக்ஷன் சிறியதாக இருந்தாலும் தென்னாசிய மண்டலத்தினுடைய தலைமையகம் இந்த செக்ஷன் கீழாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஊழியம் மிகவும் சிறப்பாக நடக்கத்தான் செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் எஸ் மோசஸ் முருகன். இந்த பகுதியில் ஏறக்குறைய 32 ஆண்டுகளாக திருச்சபையில் மூப்பராக இருந்து வரேன். நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு ஏறக்குறைய 32 வருஷங்கள் ஆயிடுச்சு. வெள்ளிச்சந்தி பகுதியில் தனியாக சபை உருவாகி 21 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ரீஜன் ஆன பிறகு இங்கே எங்களுக்கு சபை சிறிய சபையாக இருந்தது. ஒரு காம்பவுண்ட் சுவர் தேவைப்படுது. காம்பவுண்ட் சுவர் கட்டி கொடுத்தாங்க. நிலம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நிலம் கேட்ட நிலம் ஒரு 14 சென்ட் நிலம் ரீஜனில் வாங்கி கொடுத்தாங்க. பாஸ்டர் மோகன், பாஸ்டர் ட்ரெஷரர் பிராங்க்லின், எங்களுடைய திருச்சபை போதகர் பிலிப் சிங் அவர்கள் எல்லாரும் முயற்சி எடுத்து இந்த காம்பவுண்ட் சுவர் இந்த நிலத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. அதே போல் எங்களுக்கு ஒரு ஆசை, நிறைய திருச்சபை இந்த பகுதியில் இருக்குது. இருந்தாலும் கூட தருமபுரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எங்களுடைய திருச்சபையில் அதிகமான தசமாகம் போகணும்னு எங்களுக்கு பெரிய ஆசை. அதே போல் ஒசூர் திருச்சபைக்கு அடுத்தது வெளிச்சந்த திருச்சபையில் தான் அதிக தசமாகத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோங்க. ஆண்டுடைய கிருபையில் இந்த பகுதியில் நல்ல முறையில் ஊழியம் நல்ல முறையில் போய் கொண்டிருக்குது. எங்களுடைய ஊழியக்காரும் சில முயற்சி எடுத்து இந்த பகுதியில் விசுவாச ஆத்மாதாயம் செய்து அநேகரை நீதிக்கு உட்படுத்தி கொண்டு வராரு. இந்த பகுதியில் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அதுதான். இருந்தாலும் செக்ஷனு வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பாக வந்து ஆண்டுடைய ஊழியத்தை தாங்கி வராங்க. மிகவும் எனக்கு சந்தோஷம். இன்னும் ஒரு ஓராண்டு 2 ஆண்டில் தருமபுரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிக தசமாக கொடுக்குற திருச்சபை, அதிக விசுவாசிகள் ஒரு திருச்சபை, அதிக விசுவாசிகள் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போகிற திருச்சபை இந்த திருச்சபையாக இருக்குன்னு நான் உறுதி கூறுறேன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு அனந்தாசிரமம் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தர்மபுரி கிருஷ்ணகிரி ரீஜன் உருவாகி இப்போது இந்த 10 ஆண்டுகளில் அநேக வளர்ச்சிகளை கண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஓசூர் பகுதியில் அநேக திருச்சபைகள் வளர்ந்து காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் அனந்தாசிரமம் திருச்சபை ஆத்ம ஆதாயத்திலும் தசம பாகம் காணிக்கையிலும் உயர்ந்து காணப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய ரீஜனுடைய தலைவர்கள் கொடுக்கின்ற ஆலோசனைகள், அவர்கள் வழிநடத்துகின்ற வழிநடத்துதல், எல்லாவற்றையும் மேலாக தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த ரீஜனோடு கூட இருந்து இப்பொழுது இந்த ரீஜன் செக்ஷனாக மாறி தர்மபுரி செக்ஷன் என்ற பெயருடன் விளங்குகிறது. கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தையும் அவருடைய வழிநடத்துதலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கடவுளுடைய மாபெரும் இறக்குறதுனால தயவுனால இந்த அரூர் பகுதியில் வந்து ஒரு மாபெரும் ஊழியம் நடைபெற்றுருக்கு. நார்த் தமிழ் கான்ஃபரன்ஸில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அரூரை சுற்றிலும் மையமாக வந்து ஒரு 20 இடம் அவங்க வாங்கி போட்டாங்க. இப்போது வந்து உங்களுக்கு ரீஜனாக செக்ஷனாக ஆன பிறகு உங்களுக்கு வந்து இந்த இடங்கள்லாம் வந்து அநேக இடங்களில் ஆலயங்கள் கட்டப்பட்டு அங்கே போதர்கள் அமர்த்தப்பட்டு ஒரு வல்லமையான ஊழியம் நடைபெற்றிருக்கு. ஆத்துமர அறுவடை வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது. இது 2011ஆம் ஆண்டு நார்த் தமிழ் கான்ஃபரன்ஸிலிருந்து இது பிரிந்து ரீஜனாக ஆக்கப்பட்டது. பாஸ்டர் டி மோகனும் எல்டர் பிராங்கலின் பொன்னையாய் வந்ததிலிருந்து இந்த ரீஜனாக இருந்த இந்த பகுதி ஆண்டோடைய கிருபையால் அவருடைய கடும் முயற்சி, ஊழியத்தினுடைய வாஞ்சை, விசுவாசை சந்திக்கிற முறை, சபைகளை பார்த்து அநேக உதவிகளை செய்து நல்ல முறையில் இயக்குனார்கள். ஊழியத்தை பாராட்ட வேண்டும். ஊழியக்காரர்கள் நாங்கள் தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்களுடைய ஊழியம் அவ்வளோ சிறந்தது. இந்த 10 ஆண்டுகளாக அவர் முயற்சியில் இது ரீஜனாக இருந்தது செக்ஷனாக மாற்றப்பட்டது. 2020 வருஷத்தில் செக்ஷனாக மாற்றப்பட்டு இப்பொழுது மிக அருமையாக அற்புதமான முறையில் செக்ஷன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாஸ்டர் மோகன் அவர்களுக்கும் எல்டர் பிராங்கலின் பொன்னி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் இன்னொரு காரியம், அநேக ஞானமுழுக்கெல்லாம் நடந்திருக்கிறது. அநேக திருச்சபைகள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியத்தை மிக சொல்ல வேண்டும் என்றால், இருவருமாக இணைந்த கைகளாக இருந்து நல்ல முறையில் இந்த வேலையை செய்து வருகிறார்கள். ஆண்டுடைய பணியை அவர்கள் டெடிகேட் பண்ணி தன்னை ஒப்பு கொடுத்து செய்து வருகிறத நாங்கள் பார்க்குறோம். ஊழியக்காரன் நாங்கள் எல்லாருமே அவர்களோடு சேர்ந்து செய்யும் பொழுது அவருடைய வார்த்தைகள், இணக்கமான மனது, எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு மனப்பாங்கு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வந்த பிற்பாடு அநேக திருச்சபைகளில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அநேக ஆத்துமாக்கள் ஞானமுழுக்கு கொடுத்துருக்குறாங்க.
அது மாத்திரமல்ல, இந்த பாலக்கோடு திருச்சபையில் இங்கே போர் இருக்கிறது. போர் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம், தண்ணி இல்லாமல். அந்த ஒரு 900 அடிக்கு மேலே அந்த போர் போட்டு அருமையான தண்ணி வருகிறது, அதையும் செய்திருக்கின்றார்கள். அந்த காம்பவுண்டு சவரையும் கொஞ்சம் உதவி செய்து விசுவாசிகளும் சேர்ந்து அதை கட்டி முடிக்க கிருபை செய்தார்கள். இப்படியாக அவர்கள் செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு. இந்த செக்ஷன் வளர்ச்சிக்கு காரணம் ஆண்டவர் உடைய கிருபையினாலே பாஸ்டர் மோகனையும் எல்டர் பிராங்கல் பொன்னை அவர்களையும் சேரும் என்பதில் நான் உறுதியாக நான் சொல்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களுடைய அவர் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தருமபுரி செக்ஷன் அலுவலகத்திலிருந்து வாழ்த்துகளோடு கிறிஸ்துக்கு பிரியமான திருச்சபை அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கண்டு கழித்த தருமபுரி பகுதியின் ஊழிய தொகுப்பின் படக்காட்சி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். தருமபுரி பகுதியில் ஏராளமான ஊழியங்கள் நடைபெற்றுள்ளது, இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சமீபமான காலத்தில் தேன்கனிக்கோட்டை என்ற இடத்துல ஒரு அருமையான ஆலயத்தை 25 லட்சம் ரூபாய் செலவில் அதை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பொருளாதார உதவிகளை அமெரிக்க ஐக்கிய தேசத்திலிருந்து எல்டர் ஸ்டான்லி பொன்னையா அவர்கள் உதவி கரத்தை நீட்டினார்கள். இன்னும் மத்தூர் என்ற பகுதியிலே தேவனுடைய ஆலய கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போடார் என்ற பகுதியிலே ஆலய பராமரிக்கப்பட்டு பழுது பார்க்கப்பட்டு அதை சுற்றியுள்ள சுவர்களையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. காட்பாட்டி என்ற பகுதியிலே ஆலயம் பழுது பார்க்கப்பட்டு அதை சுற்றியுள்ள சுவர்கள் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எஸ்பட்டி என்ற இடத்திலே ஆலயம் கட்டுப்படுவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைவாக
தருமபுரி செக்ஷன் அலுவலகத்திற்கென்று 40 சென்டுகள் இடம் 1 கோடி என்ற ரூபாயில் வாங்கப்பட்டு அதற்கான கட்டுமான வேலைகள் ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஊழியங்களை இப்பகுதியின் தேவ பிள்ளைகள் தங்களுடைய காணிக்கையினாலும் தசமவாதனாலும் தாங்குவதற்காக தேவனுக்கு நன்றியும் துதியும் உண்டாவதாக. அதோடு நம்முடைய தென்கிழக்கு இந்திய ஒன்றியத்தின் தலைவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஊக்கத்தினாலும் ஆதரவினாலும் தருமபுரி செக்ஷன் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.